அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை கனவு எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். மேலும் இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய அந்த சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவின்படி 4 பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த 4 பொருட்களுமே பார்த்தீங்கன்னா மங்களகரமான வெற்றிலை, எலுமிச்சைப்பழம், அருகம்புல் மற்றும் மஞ்சள் பிள்ளையார். இந்த 4 மங்களகரமான பொருளால் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய அருளால் இனி வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் பல நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை ரீதியாகவும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் 3ஆவதாக அமைந்த நபர்னா அது புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி நண்பர்கள் நீங்கள் தான். ராசி காற்று ராசியாக இருப்பீங்க. இந்த ராசிக்குரிய சின்னமே இரட்டை மீன்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2 விதமான குணம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருப்பீங்க. கல்வியில் ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். கலாச்சாரனை மிக்கவங்க, ஏதாவது ஒரு கலையில் வல்லுநராக இருப்பீங்க. மேலும் அமைதியான சுபாவம், எதையும் உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியமும் உங்ககிட்ட இருக்கு. சுய முன்னேற்றம் உடையவங்க, பேச்சில் வல்லவங்களே சொல்லலாம். கேலி கிண்டலாக நகைச்சுவையாக பேசுவதில் கெட்டிக்காரங்க. மேலும் இவங்களுக்கு நண்பர்கள் மிகுதி. நண்பர்களோடு விவாதம் செய்வது, கலந்துரையாடுவது, பேசி மகிழ்ச்சியாக பொழுதை போக்குவதுன்னு பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. பொதுவாக உங்களுடைய சிவந்த நிறம், அளவான உயரம், சிரிக்கும் முகனே இனிமையான பேச்சு உடைய நபர் தாங்க நீங்கள். ஆண்கள் கொஞ்சம் பெண்மை தன்மையுடையவர்களாக இருப்பீங்க. பெண்கள் கொஞ்சம் ஆண்மை தன்மையுடன் தோன்றுவீங்க. எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் நிலவக்கூடிய கிரக நிலைகள் அடிப்படையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமுமான பலன்கள் பல கலந்து காத்து இருக்குங்க. கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் சாதகமான இடங்களை சஞ்சரிக்க போகுது. தொழில், குடும்பம், வருமானம் பல வகையிலும் எதிர்பார்ப்புகள் அனைத்து நிறைவேறும். மகிழ்ச்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. முன்னேற்றம் காண்பீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான விஷயங்களாக இந்த நேரத்தில் உங்களுக்கு பொற்காலமாக இருக்க போகுது. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்குங்க. முயற்சிகள் உடனடியாக கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடந்த சில நாட்களை வக்கிரமாக இருந்த உங்கள் ராசி அதிபதி புதன் ஏப்ரல் மாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைவதால் மனக்குழப்பம் விலகும். தடைகளும் இனி நீங்கும். சொத்துக்கள், வீடு மற்றும் சொந்த விஷயங்களில் இருந்த குழப்பம் நீலகும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளோடைய பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வரும். காதல், திருமணம் போன்றவர்கள் ஒப்புதலோடு நடத்த முடியுங்க. மேலும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு. தொழில் வியாபாரத்தில் பெரிய லாபமும் கிடைக்கும். வராமல் இருந்த தொகை கூட இந்த நேரத்தில் வசூலாகும். இதனால் பணவரவு அதிகரிக்க போகுது. தனிப்பட்ட வருமானத்தை தவிர்த்து குடும்பத்தில் வருமானம் பெருகும். பொருளாதார நிலை மேம்படும். கடன் அடையும் அளவுக்கு பண உறவு உண்டுங்க. முதலீடு, சேமிப்புகளை கவனம் செலுத்துங்க. குறிப்பாக சொத்துக்கள் வாங்க திட்டமிடலாம். அதே போல் இந்த நேரத்தில் தொழில், வேலையில் எதிர்பார்ப்புகளை நிறைவேறும். வேலையில் பதவி உயர்வு, புதிய வேலை மாற்றம், இடமாற்றன்னு விரும்பியது நடக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் உத்தியோகமும் வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீங்க. சிலருக்கு அரசாங்க பணிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக லாபத்தை ஈட்டுவீங்க. தொழில் வளர்ச்சி அடைய உதவுங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். லாபகரமாக திட்டங்களை சாதிப்பீங்க. அதே போல் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் சாதகமான நிலையில் இருப்பதால் பெரிதாக எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்பட தேவையில்லைங்க. பணவரவு, வேலை, தொழில்னு திருப்திகரமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தேவை. பல வாய்ப்புகளையும் தேடி வருங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலனை கொடுத்துடுங்க.
உங்களுடைய செயல்பாடாமல் முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்பாடுக்கு வந்து விடுங்க. உங்கள் செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் நண்பர்களுடைய உதவிக்கர முழு காரணமாக இருக்கும். அதே போல் பொருளாதாரத்தில் இனி உயர்வு உண்டாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வளர்ச்சி உண்டு சிறிது பொறாமைப்படதான் செய்வாங்க. அதே போல் உத்தியோகத்தர்கள் அரசு தனியார் துறைகளில் பணிபுரிந்தீங்கன்னா செயலில் இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். நிர்வாக திறமை வளர்த்துக்கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளும் அவசியங்க. தொழிலதிபர்கள் தங்க நகைகளை உற்பத்தி விற்பனை செய்பவங்க, ரத்தின கற்கள் விற்பனையாளர்களும் புதிய வாடிக்கையாளர்களை நிரம்ப பெற்று நன்மதிப்பும் பொருளாதார உயர்வு பெறுவீங்க. வியாபாரம் செய்தீங்கன்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறும். அதே போல் பெண்கள் பார்த்தீங்கன்னா அரசு துறை தனியார் துறையில் பணிபுரிந்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க. திருமணம் ஆன பெண்கள் புத்திர தோஷம் அமைப்பிற்கு வருவதால் உரிய முறையில் பரிகாரம் செய்வதும் நல்லது. கலைத்துறையினர் தொழில் வாய்ப்புகளை பெற்று வருமானத்தை அதிகரித்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் கண்ணும் கருத்துமாக செயல்படலாம். அதே போல் அரசியல்வாதிகள் மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தர எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அசௌகரியங்களை பெற வேண்டிய ஏற்பாடுகளை செயல்படுத்த வேண்டும். உங்கள் கோரிக்கைகள் முக்கியமானதாக கருதப்பட்டு உடனடியாக இந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறுங்க. அதே போல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கும் ஆரம்ப நிலை மாணவர்களுக்கும் படிப்பினில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நற்பெயர் வாங்கி தருவீங்க. வக்கீல் தொழிலில் ஜீனியராக இருந்து பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் தகுந்த சமயத்தில் சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்வீங்க. அதே போல் இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3-4 பாதத்தில் உள்ளவங்களுக்கு எதிலோ சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க. வீண் அலைச்சல் உண்டாகும். வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டு. தைரியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டு. காரிய வெற்றி உண்டுங்க. பணவரத்து கூடும். எதிர்பாலினத்தாரோடு இந்த நேரத்தில் மட்டும் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்ப்புகள் குறையுங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா தெளிவான முடிவு கிடைக்குங்க. அவங்களுடைய நிதானமாக பேசுவது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது. மகிழ்ச்சி இந்த நேரத்தில் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் உள்ளவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கலாம். சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டலாங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையோடு செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிந்தவரை புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வழிபடுவது சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க. மேலும் உங்களுக்கு நடக்குமான இருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் தன்னம்பிக்கையோடு நடந்து காட்டுவீங்க. சாதாரண நிலையில் இருப்பவங்க கூட உயர் நிர்வாக பதவி உயர்ந்த அந்தஸ்தை அடைவீங்க. புதிய நட்புகளால் ஆதாயம் உண்டு. வழக்கறிஞர் அரசியல்வாதிகள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான இரட்டிப்பு பலன் காத்திருக்கு. பயணங்களால் வெற்றி உண்டுங்க. சில மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளியூர் இல்லைனா வெளிநாடு செல்லலாம். எதிர்கள் இனி விலகுவாங்க. மருமகனால் ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும். மேலும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திருப்பு பூனையாக அமைய போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நின்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதனால் உங்களுக்கு புத்தி சாதிகரித்தாலும் வியாபாரத்தில் பெருக்குவீங்க. நடக்குமான்னு இருந்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன பிறந்த ஊருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.